விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/5/2024 சித்திரை மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பதட்டமெல்லாம் குறையும். குடும்பம், தொழில், வியாபாரம் மற்ற எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருந்த தடங்கள் நிவர்த்தி ஏற்படும். அதுவே ஆச்சரியம் தானே. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்கள் ஆதரவை தேடி வரக்கூடிய நாள். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கங்க, தள்ளி போடாதீங்க. அதே போல் படைப்பாளிகளுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணம் ஏற்படலாம். சிலர் கவனமாக இல்லை என்றால் இடமாற்றமே பண்ணி விட்டுருவாங்க. உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டயே சவால் விட்டுறாதீங்க. நமக்கு இன்றைக்கி நேரம் சரி கிடையாது. ஏதாவது ஒரு ட்ராவலிங் வந்தால் எடுத்துக்கணும். குடும்பத்தில் ரொம்ப நல்லது நடக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன முக்கியம்? செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் கடன் வாங்கியாவது செலவு பண்ண நிலைமை சிலருக்கு வந்துடும். கிரெடிட் கார்டு போட்டால் ரிஜெக்ட்னு வரும். ஒரே பரபரப்பாகிடுவீங்க. கொஞ்சம் நஞ்சமாக செலவு பண்ணிங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. ஏல வாங்குவீங்க, பியில் கொடுப்பீங்க, பியில் வாங்குவீங்க, சியில் கொடுப்பீங்க. அந்த ரோலிங்கெல்லாம் இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியதாகிடும். பழைய கடனை செட்டில் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் மட்டும் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற விஷயமெல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு லாபம். மிதுனத்துக்கு பிரச்சனை, கடகத்துக்கு லாபமாக. மனதில் ஒரு தெம்பாக இருப்பீங்க. புதிய விஷயம்லாம் நடக்கும். வண்டி கிண்டி எதாவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் வாங்கிடுவீங்க. குடும்பத்திற்கு நல்ல விஷயம்லாம் நடத்தி காட்டுவீங்க. உள்ளூர், வெளியூர், தொலைதூர கடல் கடந்த பயணங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் கடகத்திற்கு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய நாள். எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த அந்த பணம் தேடி வரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். எல்லாத்துலேயும் நீங்கள் இறங்கி போய் நிற்கணும். 30 வயசு 25 வயசை கடந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் 2வது பரியாயம் குரு 24 வயசு கடந்திருந்தாவே ஃப்யூச்சரை பேலன்ஸ் பண்ணி பொறுமையாக இருங்க. 10ல் வந்திருக்க குரு உங்களுடைய பண வரத்தை கெடுக்க பார்ப்பான். நீங்கள் தான் அதுக்கு காரணம். ஆனால் அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நெருடலாக இருந்த விஷயத்தை யாரோடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ அல்லது வேலை செய்வர்களோடு வச்சு சமாதானம் பேசி சுமூகமாக்கிக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரங்களுக்கு இரவு 8 மணி வரை சந்திராஷ்டமம். அதே சமயம் சந்திராஷ்டமம் தொழிலையோ, உத்தியோகத்தையோ, வியாபாரத்தையோ, சுபகாரியத்தையோ, பணவரவையோ சந்தோஷமாக கெடுக்காது. அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். திடீர்னு நல்லா ஓட்டிக்கினே போவீங்க வண்டியை. டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறச்ச போய் எங்கேயாவது சொருகி நிற்பீங்க. இதெல்லாம் ஃபோன் எடுக்கலாமா? அதான் எல்லா இடத்துலையும் கூப்பாடு போடுறாங்கல்ல. அதே போல் ஃபேமிலி விஷயத்தையே நினச்சிக்கின்னு எப்போயுமே வாழ்கிறது எப்படி? நீங்கள் மட்டும் ஃபேமிலியில் தியாகம் பண்ணுற மாதிரிலாம் பேசாதீங்க இன்றைக்கி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். இரவு 8:01 சந்திராஷ்டமம். துலாத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்தாவே மே மாதம் வரைக்கும், அடுத்த மே வரைக்கும் என்ன பார்க்கணும்? ஹெல்த்து தான். குருவோட சந்திரன் சேரக்கூடிய நாள். பணம்லாம் வரும். பணம், பேர், புகழ், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அதிலெல்லாம் பயப்படவே வேணாம். நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் மறந்துடுவீங்க. சரி, போகிற வழியெல்லாம் எவ்வளோ மருந்து கடை இருக்குது, அங்கே வாங்கி போட மாட்டீங்க. வீட்டில் இருக்கிற மாத்திரை போட்டால் தான் உங்களுக்கு மனசில் சந்தோஷம்.
அப்போ கரெக்டாக எழுதி வச்சு டைம் அலாரம் செட் பண்ணி பண்ணுங்கள். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் ஏற்றம். எங்கே வந்து முட்டுறீங்க? குடும்பத்தில் தான். சாப்பாடு சூடு இல்லைன்னு சொல்லி எதுக்கு வம்ப விலை குத்து வாங்குறீங்க? சூடுன்னா நீங்களே பண்ணிக்க வேண்டியது தானே. துணை அல்லது துணைவியாருடன் இன்றைய சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துருமா. வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ சிக்கல் இல்லை. ராகு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா. தகராறு பண்ணிக்காதீங்க. குடும்பத்தில் எங்கேயோ இருக்கிற டென்ஷனை காட்டினீங்கன்னா விருச்சகம் மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசிவிட்டால் போதும். மற்றபடி இன்றைக்கி எல்லாமே நல்லது வரும். பணவரவு வரும், பொருள் சேர்க்கை வரும், ஆடை ஆபரண சேர்க்கை வரும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும், பயணம் ஏற்படும். ரொம்ப நாளாக அங்கே போகணும் இங்கே போகணுன்னு புலம்பினே இருப்பீங்க. திடீர்னு அதில் ஏதாவது ஒரு இடம் போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலும் தனுசுக்கு ஒரு மனதில் சஞ்சலமே இருக்கும், அது போயிடும் இன்றைக்கி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலிருந்து மாறி நல்ல விஷயம் கை கொடுக்கும். ஆனால் பிள்ளைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சும்மா போய் நம்ம குழந்தை தானேன்னு சொல்லிட்டு ஓசியிலே அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் கூடாது. இப்போது பெரிய பிரச்சனையும் ஆகிடும். வண்டி எடுத்துக்கின்னு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டம்முன்னு கிளம்பிடுவாங்க. அப்புறமா நீங்கள் எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸு இதுலேயும் போட்டு மேப்பு தேடின்னு இருக்க வேண்டியதாகிடும். தொழில் சார்ந்த விஷயம்லாம் மகரத்துக்கு அற்புதம். வயிற்று சம்மந்தப்பட்ட சிறிய உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். ஆனால் நல்ல விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இரவுக்குள்ளே எல்லாமே நல்லது நடக்கும். அது விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். டயர்டாக இருந்த அமைப்பு மாறும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இரத்த பந்த உறவுகளுடைய நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று பேசி முடித்து கொள்ளக்கூடிய தருணம். அவங்களே வந்திருப்பாங்க காம்ப்ரமைஸ்க்கு. இந்த சமயத்தில் 1947 கதையெல்லாம் எடுத்து பேசி கெடுத்துடாதீங்க. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஆள் தான். தெய்வமும் இயற்கையும் தான் பெரிய ஆள். மனிதன் எப்பொழுதும் மண்ணுக்கு தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். நல்ல விஷயம் நடக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆன்மீக விஷயமாக தேடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த ஒரு வெறுப்பு, மனசஞ்சலம், டிப்ரெஷன் மாறக்கூடிய நாள் சார் இன்றைக்கி. குடும்பத்தில் தேவையான நல்ல விஷயம் சுபிட்சமாக மாறக்கூடிய நாள். கணவன் மனைவியாக சேர்ந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். இன்னைக்கு ராசி பலன் என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. ஆனா ஏகப்பட்ட சந்தேகத்தெல்லாம் கேட்டு வச்சிருக்கீங்களே, அதுக்கான விடை சொல்ல வேண்டிய நேரம் தான் இது. இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு நம்ம ஜோதிடர் என்ன விடை சொல்ல போறார் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். சுப்புலட்சுமி மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒரு கேள்வி. காக்கா அடிக்கடிக்கு வந்து என்னை துரத்தி கொட்டுதுன்னு, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. காக்காவுக்கு வச்சு சாப்பாடு சாப்பிடல, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இது நார்மலாக எல்லா விஷயத்திலும் நடக்கும். மனித ஜாதகத்தில் சனி நமக்கு வந்து பாதிப்பாக இருக்கக்கூடிய தசா புத்திகள் அல்லது 7.5 சனி, அஷ்டம சனி சமயத்திலெல்லாம் காகம் வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் செல்விக்கும். நல்லெண்ணெயை வாங்கி போய் சிவன் கோயிலுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது அது. அதே போல் ஒரு சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி ரூமில் போய் ஒரு நல்ல விளக்கேற்றிட்டு உங்கள் பணியை ஆரம்பிங்க. படிப்படியாக காக்காலாம் இருக்கும், ஆனால் உங்களை பார்த்து விரோதம் சொல்கிற காக்கா வராது.